ஃப்ரெண்ட்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 12th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 12க்கு மேலே என்ன படிச்சதாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்கள் 3712 வேகன்சியோட வந்திருக்கு. ஸோ சேலரினா 25,500லேருந்து 81,100 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும். பெண்களுக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எஸ்எஸ்சிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா வேரியஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. அதாவது உங்களுக்கு இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், ஸோ கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸு, ரயில்வே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா துறைகள்லையுமே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. 3712 வேகன்சியோட வந்திருக்கு. இந்த வேகன்சி வந்து பார்த்தோன்னா டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3712 வேகன்சி வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 2 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது பார்த்தோன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே வந்து பாருங்கள் 2 லெவலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி வந்து பார்த்தோன்னா 25,500லேருந்து 81,100 இருக்கும். இன்னொரு கேட்டகரிக்கு வந்து 29,200லேருந்து 92,300 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டு வந்து 7th மேக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து பாருங்கள் 10th மேலேருந்து 11th மேக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டயர் 1, டயர் 2 எக்ஸாம் இருக்கும். டயர் 1 வந்து பார்த்தோன்னா ஜூன் ஜூலையில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விமன் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ இங்கே உங்களுக்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் 18லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் இவங்களை தவிர்த்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. 27லேருந்து உங்களுக்கு 5 வருஷம் வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கும். ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்கும். பிடபிள்யூடியாக இருந்தால் 10, 13, 15 வந்து பாருங்கள் அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா மினிமம் வந்து நீங்கள் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 12க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டகரியில் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மீதி இருக்கிற கேட்டகரி வந்து பார்த்தோன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே இன்னொரு கிரேடுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதில் வந்து வரும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா 12th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ssc.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து ஒரு ₹100 வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதும். அந்த ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜனாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சதர்ன் ரீஜன் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு வந்து வரும். இதில் வந்து பாருங்கள் புதுச்சேரி, ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கே தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது. இங்கே போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா டயர் 1, டயர் 2 எக்ஸாம் இருக்க போது. சிபிடி மெத்தடில் தான் உங்களுக்கான எக்ஸாமு. அதுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. டயர் 1க்கான பேட்டர்ன் வந்து இங்கே இருக்குது. டயர் 2க்கு வந்து பாருங்கள் இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங்கை வச்சு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டா வந்து ஸ்கில் டெஸ்ட் இல்லை டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸோ ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் தனித்தனியாக இருக்குது. இதில் சிலபஸ்மே வந்து பாருங்கள் உங்களுக்கு டயர் 1க்கு வந்து தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டயர் 2க்குமே வந்து உங்களுக்கு சிலபஸ்மே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.